இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தரணிதரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ நீட் சஜஷன் வேர் பை ஓல்டு ஆண்ட்ராய்ட் ஸ்மால் சைஸ் ஃபோன்ஸ் வேணும் 6 to 5 இன்ச் 6 to 5 இன்ச் 6 இன்ச்சுக்கே இப்போ ஃபோன் இல்லைன்றது தான் நம்ம ஆள் வந்து அடிச்சுன்னு இருக்கிறார் நம்மகிட்ட. பெல்மடா ஃபோன் வாங்கிக்கோங்க ப்ரோ. ஆக்சுவலா இது அதுல வந்து இப்போ நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் டைம்ல சாம்சங் S2 யூஸ் பண்ணேன் ப்ரோ. காலேஜ் டைம்ல ரியல்மி நார்சோ 20 யூஸ் பண்ணிருப்பாரு கூட. அப்புறமா ரியல்மி 9 ப்ரோ பிளஸ் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலா ரியல்மி 9 ப்ரோ பிளஸ் இஸ் நாட் ஸ்மாலர் தென் அதர் ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட். ஸோ மற்ற ஃபோனை கையில எடுத்து பெருசா இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ கரண்டா நான் லாஸ்ட் இயர் S23 வாங்கினேன், நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் S2 கையில இருக்கும்போது அது ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த ஃபீல் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ. அன்பார்ச்சுனேட்லி அந்த போன் செத்து போச்சு 3 இயர்ஸ் பேக். நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன், போர்டு போயிடுச்சு, எனக்கு போர்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆவரேஜ் யூசர் தான். S23 ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் போடுவேன். அக்கேஷனலா 2 times. டூ மச் ஃப்ரீ ஆபீஸ்ல இருந்தாலும் வீட்டுல. நான் HMD Touch 4G பார்த்தேன் ப்ரோ, பட் அது ஸ்டாக்கே வரல. அண்ட் தென் நோ ஆண்ட்ராய்டு. எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ஸ்மால் போன் சொல்லுங்க ப்ரோ. தென் சம் ட்ரஸ்டட் ஷாப்ஸும் சொல்லுங்க. ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணணும் மெயினா, அதுக்கு தான். நீட் a pocket friendly phone in terms of space and disturbance. இப்போ எனக்கு என்னன்னா Zenfone 10 கிடைக்குதான்னு பாருங்க. இல்ல கிடைச்சா சொல்றோம் பெல்முடா. அது வாங்குனீங்க 4G தாங்க. ஆனாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பா 7000 இருக்கு. ஆமா 7000 தான். அது இவனும் தான் இருக்கும். அது வேற அந்த எர்கனாமிக்கா இருக்கும், உங்களுக்கு கைக்குள்ள அடங்கி இருக்கும். அந்த பாம் அப்படியே அழகா ஷேப்ல இருக்கும். அதனால அதை வாங்கிக்கோங்க ப்ரோ. சரியா? ஏன்னா அது இப்போ காமனா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் பிளாக் 2 கலர். சென்னையில இருந்தாருன்னா சென்னையில ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஏதாவது ஒரு கடையில போய் வாங்கிக்கோங்க. ஆமா. கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். திருச்சிலையும் இருக்கு, மதுரையிலயும் இருக்கு, எல்லா கடையிலயும் வச்சிருக்காங்க. தேடி அலையணும். அலைஞ்சீங்கன்னா ஏதாவது ஒரு கடையில ஸ்டாக் இருக்கும். யூடியூப்ல சர்ச் பண்ணாலே ஷாப்ஸ் டைரக்டா போய் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கடையில இருக்கு, இந்த ரேட்ல விக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு கூட போய் வாங்கிக்கோங்க. நேர்ல வெள்ளை கலர் வாங்கிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா சரியா? ஏன்னா பரத் ப்ரோவோட ஃபேவரட் ஃபோன் இது பல்முடா வச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் இப்போ வந்து ஆனா சோனி யூஸ் பண்றேன். அப்புறம் வந்து ஏக் சத்ரா அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, நான் 1 இயரா ஆப்பிள் இயர்பட்ஸ் டைப் சி தான் யூஸ் பண்றேன். நம்ம இது ப்ரீவியஸா பிக்சல் 6 அண்ட் கரண்டா பிக்சல் 8. சவுண்ட் குவாலிட்டி அல்டி வேற லெவல். ஹாஃப் இயர் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. பேஸ் கரெக்டா இருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. 4 fingers வச்சு சுத்தி தான் பேக்ல பாக்கெட்லயும் செமையா டேக் ஃப்ரீயாவே இருக்கு. ENC தான் இல்ல, என்விரான்மென்ட் கேன்சலேஷன் கிடையாது. கரெக்ட். நான் KZ EDX Pro EM யூஸ் பண்ணேன் 3 months. இயர் பெயின் இருந்துச்சு, ஸ்மால் சைஸ் டிப் கூட இருந்துச்சு. சோ ரொம்ப திங்க் பண்ணி தான் வாங்கினேன் இயர்பாட்ஸ். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இயர்ல இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. அதெல்லாம் உண்மைதான். நாங்க அதான் ப்ரோ இந்த ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. எப்படியும் நான் திரும்பியே சொல்றேன், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கிறது உண்மையான்னு கேட்டா எஸ் உண்மை. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப லவுடாவும் அதே சமயம் வந்து ரொம்ப டீப்பாவும் இருக்கு. இததான் நாங்க சொல்லிருக்கோம். நாங்க வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால கெட்டு போயிட்டோம் நாங்க. உண்மைதான். கரெக்ட். நீங்க அந்த EDX சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இந்த இது போட்டாலே காது வலிக்குது அப்படின்னாங்க. ஒரு சில பேர் IM டைட்ல அந்த டைப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் அப்படிதான். லோ சிலருக்கு வலிக்கும், ஒரு சிலருக்கு உள்ள வலிக்கும். ஆமா, ஏன்னா கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கும் IMs. இயர்ல இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது ப்ரோ. ஒன் டே ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஐ எம் லவ்விங் இட். யூஸ்ட் இன் லேப்டாப், டேப், ஃபோன்ஸ் வித் 3.5mm ஜாக். இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்ல. என்ஜாய் ப்ரோ. உங்களுக்கு நல்லா இருக்கும், தாராளமா யூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஆனா ஆக்சுவலா அது நல்ல இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லுவேன். எனக்கு என்னமோ நெக் டு நெக் சண்டை வச்சோம்னா AKG ஜெயிச்சிரும். அவனோட வேற லெவல். அவன் இப்போ சுடரே தான சொன்னான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாஃப் இயர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு சிலருக்கு தேவை. எனக்கு என்விரான்மெண்டோட நான் சிங்க் ஆகணும், என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே, காது அடைச்ச மாதிரி இருக்க கூடாது, எனக்கு பிரீதபிளா இருக்கணும் அப்படின்றவங்க அது அப்ப வந்து இந்த இயர்பாட்ஸ் ஓகே. அப்படி இல்லனா வந்து AKG வின்ஸ் இன் ஆல் ஏரியாஸ். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து மை ஃப்ரெண்ட் மாமு G84 டிஸ்பிளே ஃபுல் டச் ஆஃப் ஆயிரும் few minutes and then ஒர்க் ஆகும் ப்ரோ நெக்ஸ்ட் few minutesல. ஸோ அதை வீடியோ எடுத்து வச்சோம். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆச்சு ஃபார் ஃபியூ டேஸ். பட் நவ் த ப்ராப்ளம் கேம் பேக். மை மாம் இஸ் யூசிங் G82 ஃபார் 3 years. நோ ப்ராப்ளம். இப்போ G82 அடி வாங்க போகுதோ வெயிட்டிங்ல இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல இல்ல G82 மேபி கொஞ்சம் பழசுங்கறனால நல்லா இருக்கு. ஆமா, இப்போ லேட்டஸ்டா தான் எல்லாரும் கொஞ்சம் கோலாரா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை ப்ரோ. வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, நான் have been following you from 2019. Reason me being nerd for na Tamil A2D volt, please suggest a cycle. Okay. MTB preferably, but no idea suggestion for fitness and general cycle பிடிக்கும்.
மேக்ஸிமம் 8 to 10K, நாட் ஃபார் ரிவ்யூ. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னது ப்ரோ, போன வாரமே போட்டிருந்தோம். ஆமா, ஸோ அதுதான் ப்ரோ. உங்களுக்கு வந்து சைக்கிள் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றேன், ஹீரோ, ஹெர்குலிஸ் இவங்களதுல பாருங்க, சிங்கிள் ஸ்பீடு வாங்கிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. சிங்கிள் டயர் சைஸ் சொல்லிருங்க. 2090 போங்க. 2090 சிங்கிள் ஸ்பீடு 10,000 ரூபாய்க்கு கேளுங்க. லோக்கல்ல கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அதை வச்சு நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊர் ரோடு கண்டிப்பா சஸ்பென்ஷன் வேணும், இல்ல ஸ்போக் உடைஞ்சிடும். கண்டிப்பா உடையும். அதே மாதிரி நம்ம முதுகு வலிக்கும், நிறைய பிரச்சனை வரும். அதனால சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரியே வாங்கிக்கோங்க. அப்புறம் காத்து வந்து நல்ல கல்லு மாதிரிலாம் அடிக்காதீங்க, ஓரளவுக்கு முக்காவாசி அடிங்க. அந்த குஷனிங் எஃபெக்ட் இருக்க மாதிரி அடிச்சுக்கோங்க. சரியா? இது வந்து சைக்கிள் பெண்ட் ஆகும், எவ்வளவு பிரச்சனை. கையில ஷாக் ஏறும் ப்ரோ. நாட் ஃபார் ரிவ்யூ, பீன் யூசிங் நாட் ஃபார் 1 year, ஸ்டில் ஆக்சிஜன் 14 இருக்காரா. ஃபர்ஸ்ட் 8 months ரியலி நைஸ் ப்ரோ. 9 hours SOT, ஒன்லி மல்டிமீடியா அண்ட் ஹாட்ஸ்பாட் தான். 12 hours யூஸ் பண்ணுவேன். இன் தோஸ் 8 months ஒன்ஸ் ஷேடோ ஃபைட் ஆடும்போது ஃபுல் ஸ்ட்ரக் ஆச்சு, பட் ஒன்லி ஒன்ஸ். பட் ஆஃப்டர் ரீசன்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ல SOT வந்து 6 to 7 hours அண்ட் யூஐல லேக் அண்ட் விண்டோ அனிமேஷன்லாம் இஷ்யூஸ்லாம் இருக்கு. எனக்கு அந்த அல்ட்ரா வைடு ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 3.5 ஜாக் கொடுத்துக்கலாம். நான் யூஸே பண்ண மாட்டேன், தூக்கிட்டு ஒரு 3.5 ஜாக் அப்படியா அப்படின்ற. ஐயோ, கீப் அஸ் க்ளீன், டேக் கேர் ப்ரோ. அதிகமா வீடியோ போடுறீங்க, ஹெல்த்தை பாத்துக்கோங்க. கண்டிப்பா ப்ரோ, உண்மைதான், பாத்துக்கலாம். நடுவுல வீடியோ குறைஞ்சினா நம்மால் ட்ரிப் போயிட்டாரு, அதனால தான். இல்லாட்டி பாடி ஆயிட்டாரு. ஆமா. நிதிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ, ஐ மீன் யூசிங் iPhone 15 Pro ஃபார் லைக் 2 years. இப்போ iOS 26ல பேட்டரி செட்டிங்ஸ்ல அடாப்டிவ் மோட்ல ஆன் பண்ணிட்டு அப்புறம் பேட்டரி சேவரை போட்டா நோட்ஸ் ஆப் லேக் ஆகுது ப்ரோ. அப்புறம் ஆப்பிள் சூப்பரா சர்வீஸ் ப்ரோ. ஃபோன் காலேஜ் பஸ்ல இருந்துச்சு, 2 டயரும் ஏறிச்சா. ஃபோன் நல்லா ஒர்க் ஆச்சு, பட் நோ பெண்டு அண்ட் ஆல், பட் கேமரா அண்ட் பேக் பேனல் கிராக் ஆயிடுச்சு. ஸோ போய் கொடுத்தேன், இன்ஸ்டன்டா 7K வாங்கிட்டு புது ஃபோன் கொடுத்துட்டாங்க. இப்போ கேர்ப்ளஸ் வச்சிருக்காரு, மேபி கேர்ப்ளஸ் இருக்கும், அதனால தான். அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட iPhone 16ல டிஸ்பிளே ஸ்மூத்தா இல்லாத மாதிரி இருந்துச்சு ப்ரோ. போய் சொன்னதுக்கு ஃபோனை ஃப்ரீயாவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்லி ஹி ஃபெல்ட் தட் டிஸ்பிளே ஹேட் சம் டச் இஷ்யூ, பட் ஸ்டோர்ல நோ கொஸ்டின்ஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரீப்ளேஸ்மெண்ட் தான். இது உண்மைதான். எனக்கு ஆனா நான் 15 Pro வந்து எனக்கு, நான் இப்பயும் சொல்றேன் ஓப்பனா, ஏர் வந்து வேற லெவல் ஃபோன் தான். ஆனா 15 Pro வந்து எனக்கு ஏரோட ஸ்மூத்தா இருந்தது. கண்டிப்பா. சரியா? இன்னொன்னு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு 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 பிரீமியம்னஸ் இருக்கும் பாருங்க ப்ரோ. அந்த ஹெஃப்டோட தெரிஞ்ச விஷயம் ப்ரோ. அது அந்த ஐபோன்ஸ் வந்து ஒரு சில பேர் ஹெவியா இருக்குன்றதுக்காகவே வாங்குவாங்க. எனக்கு அந்த ஹெவினஸ் தெரியுது அப்படின்ட்டு. நான் எப்படி பிக்சல் சொல்லுவேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஐபோன்ல எப்பயுமே இருக்கும். அது ப்ரோ மேக்ஸ்லாம் போன வீட்டு அது பயங்கரம். இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் பவர் சேர் மோட் போடுறதே விட்டுட்டேன் ப்ரோ. நான் வாங்கி ஒரு 5 days போட்டேன். பவர் சேர் மோட் போட்டா தான் எனக்கு நல்லா இல்ல. பவர் சேர் மோட் தூக்கி விட்டதுக்கு அப்புறமா எனக்கு பேட்டரி பேக்கப் ஒரே மாதிரி இருந்தது. அதுக்கு எதுக்கு என்ன அளவு கூட கரெக்ட். ரெண்டாவது எல்லா ஆப்புமே ஸ்மூத்தா வேலை செஞ்சது. பவர் சேர் மோட் போடாதப்ப 120 Hz நம்ம வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பிட்வீன் ஆப் பாருங்க ப்ரோ, நான் வந்து ஆப் க்ளோஸே பண்ண மாட்டேன். ஆமா, எப்பயுமே நீங்க எல்லா போன்லயுமே அப்படிதானே. எல்லாருமே வந்து இங்க வருங்க ப்ரோ, எல்லாருமே என்கிட்ட இத போனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளவு ஆப்பும் ஓப்பன்லயே இருக்குன்னு கேட்பாங்க. நான் என்ன கேட்கறேன், சரி இவ்வளவு ஆப் ஓப்பன்ல இருந்தாலும் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணேன். கரெக்ட். நான் க்ளோஸ் பண்ணா ஏதாவது மாறுது அப்படின்னா பரவாயில்ல. ஏதோ முன்ன 2012 எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரேம் பத்தாது ப்ரோ. ஐபோன்லயே கூட என்ன பண்ணுவேன்னா, பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஆப்லாம் கில் பண்ணி விடுவேன். இப்போ வந்து அந்த மாதிரி இல்ல, எல்லாத்துலயுமே ரேம் இருக்கு. 8GB ரேம் இருக்கு, 12GB ரேம் இருக்கு இப்போ இருக்க ஐபோன். கரெக்ட். அப்புறம் என்ன பிரச்சனை, எனக்கு வந்து 15 Pro வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ப்ரோ. டவுன் சைட்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டவுன் சைட்ஸும் இருக்கும். அதெல்லாமே கண்டிப்பா நான் வந்து 15 Pro பத்தி டெடிகேட்டட் வீடியோல சொல்றேன். ஆனா ஓவராலா சொல்ல போனா நிஜமாவே அந்த ஆப்பிளுக்குன்னு ஒரு கெத்து அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. நான் வந்து லோகோ பத்தி பேசல, லோகோ மறைகிற மாதிரி தான் கேஸே இருக்கு. லோகோ பத்தி நான் பேசவே இல்லை. எனக்கு வந்து சோஷியல் ஆப் லெவல் ப்ரோ. நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது முக்கியம்னா கண்டிப்பா நீங்க ஐபோன் போற மாதிரி தான் இருக்கும். இதே தூக்கி விட்டேன் ப்ரோ. நான் இந்த பிரீமியம் முடிஞ்சு போச்சு ட்விட்டர்ல, போடு போடு வா வா அந்த கிட்னி எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி கெட் வெரிஃபை வேணாம் போட அப்படின்னு தான். சும்மா என்னன்னு பார்த்தா வீடியோ 4K அப்லோட் பண்ணலாமா, எல்லாம் ஓகே தான். நான் என்ன பண்ண போறேன், நான் மானிட்டைஸ் பண்றேன், அதுவும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாவும் இருக்க முடியல. அந்த அளவுக்கு நீங்க போய் எல்லாத்தையும் சண்டை போடணும், சண்டை போட மாட்டேங்கிறீங்க. சண்டை போடணும், அதான் அந்த பக்கம் போனாலே அவனை வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடலாம். அதான் குடிக்க வேணா வரோம், குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரிதான் இருக்குது. கடி மட்டும் தான் வாங்குறோம், கடிக்க முடியல. ஐபோன் ஏர் சுடுதா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ரியோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல ப்ரோ, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் யூஸ் பண்ற டாஸ்க்கு எதுவும் ஆகல. ஆமா, நான் கேம் கூட ஆடி பார்த்தேன் ப்ரோ. கேம் ஆடும்போது என் தலைமை கூட லைட்டா இந்த சைடு ஃப்ரேம்ல லைட்டா வார்ம் ஆகும். சரியா, லைட்டா அந்த வார்ம் கூட ஆகல. ஓகே. ஸோ
ஸோ அது வந்து எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா ஏர்ன்றனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூலிங் மெக்கானிசமும் இல்லைன்றனால பயப்படுறாங்க. ஆப்ல எனக்கு தெரிஞ்ச அதை த்ராட்டில் பண்ணி தான் வச்சிருக்கான். ஆல்ரெடி A19 ப்ரோன்னு சொன்னாலும் கூட அது A19ஓட வீக்கா தான் வேலை செய்யும் போல. அதனால அவன் வந்து என்ன பண்றான்னா எனக்கு தெரிஞ்ச எந்த கேம் ஆனாலுமே ஒரு சின்ன ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, இந்த 2 போனையும் நான் வந்து லைவா யூஸ் பண்ணும்போது ட்ரீம் கிரிக்கெட் விளையாடுறேன், தெரிவிக்க விடுறான் 15 ப்ரோ. இங்க வந்து ஒரு ப்ரோவா வேலை செய்யறான். கரெக்ட். ஏர்ல அதே கேம் ஆடுறேன், ஏர் வந்து ப்ரோ கிடையாதுன்றது அவங்களே சொல்லிருந்தாங்க. இதுல வந்து நான் இப்ப அந்த கேம் ஆடுறேன், அது ஒரு ஜிபி வேற கட் இல்ல, இதுல ஒரு கோர் கட். இது வந்து பாருங்க A17 ப்ரோ, ஆமா இது 6 கோர், ஆமா இது A19 ப்ரோ, ஆனா இது 5 கோர் தான் GPU. ஆனா இது A19 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா 6 கோர். இந்த போன்ல நான் விளையாடும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சின்ன ஹிக்கப் ப்ரோ. ஒன்ல லைவா ஸ்கிரீன் மோரோவர் இது வந்து நம்ம ஊர்ல இப்ப கிளைமேட் நல்லா இருக்கு, சம்மர் டைம் வந்தோம்னா இதோட லாங் டர்ம் ரிவ்யூல நாங்க சொல்றோம். ஆனா வந்து தெரியும் என்ன ஏது அப்படின்றது. ஏன்னா வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்க ஒன் ஆஃப் தி கண்ட்ரீஸ். ஸோ அப்போ எப்படி இது சர்வைவ் ஆகுது அப்படின்றது லாங் டர்ம் ரிவ்யூல உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் எப்படியும் இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணுவேன். சரியா, ஏன்னா இ சிம் நான் இதுக்காக இப்போ ரிவ்யூக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு BSNL சிம் அப்படி இன்னொரு சிம்மும் நான் வாங்கி தான் ஆகணும். ஓகே, நான் அப்படி யூஸ் பண்ணி தான் இனிமே வந்து நான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து இப்போ நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க, தலைவன்லயும் போடுறேன், இதுலயும் போடுறேன், அதே கேமு. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக. ஸோ இப்போ நான் லைவா வந்து ஃபர்ஸ்ட் ஏர்ல விளையாடுறேன். ஏர் vs 15 ப்ரோவா? ஆமா. அத க்ளோஸ் பண்றாங்க. 40 ரன் அதெல்லாம் படிக்க முடியாது, அதை கம்மியா சொல்லு. இதோட 40 போ, இதுவும் அதிகம். இது போ 4 ரன் இதெல்லாம் அடிக்கிறேன். இந்த FPS பாக்குறதுக்கு தான் சொல்றேன். நான் லைவா இங்க FPSலாம் காட்டல, பட் அந்த லோடிங் அனிமேஷனு, ஆனா இந்த இதெல்லாம் பயங்கரம் ப்ரோ. இந்த டெக்ஸ்சர்லாம் செமையா இருக்கு. அது எப்பயுமே ஐபோன்ல நல்லா இருக்கு. அது ஆண்ட்ராய்டோட ஐபோன்ல ஒரு இது எக்ஸ்ட்ராவே இருக்கும். இதே ஸ்மூத்தா தான் இருக்கு, நல்லா ஸ்மூத்தா போகுதுங்க, தெரியுது, பார்த்தாலே தெரியுது. இங்க பாருங்க பால் போரஸ். அது ஏன்னா கார்த்தி ப்ரோ குரூப்ல போட்டிருந்தாரு Xiaomi 15லயே ஸ்டட்டர் இருக்கு. ஆண்ட்ராய்ட் சைடுல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆப்டிமைசேஷன் இடத்துல வந்து கொஞ்சம் கோட்டை வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெசல்யூஷன் நல்லாவே கோட்டை வர்றாங்க. அதுல நிறைய ஒரு சில போன்ல தான் நல்லா ஒர்க் ஆகுது. ஆண்ட்ராய்ட்ல எல்லா போன்லயுமே தான் ஒர்க் ஆகல. இப்போ இதுல பாருங்க, இவன் ஸ்பீக்கர்லயே மாட்டுவான். அது சிங்கிள் ஸ்பீக்கர். சார் என்ன சார் கேமா சார், வரேன் சார் அப்படிங்க இருங்க. தூக்கி விட்டேனா வால்யூம் ஏத்திட்டேனா. பிரீமியம்னஸ். ஆமா, அந்த ப்ரோன்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அது டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். ஏர்ல வந்து நீங்க ப்ரோ சைடு பை சைடு யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. சோ இது அண்ட் ஒருத்தர் ப்ரோல இருந்து ஏர் வந்தாருன்னா அவர் அதை ஃபீல் பண்ணுவாரு கண்டிப்பா. நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். நான் ஏர் வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அந்த இன்ஜினியரிங்க்கு ஒரு சல்யூட். ஆமா, வேற லெவல் இன்ஜினியரிங். பிளாட்டோ தின்னா கேமரா பிளாட்டோக்குள்ள எல்லாத்தையும் உள்ள சொல்லிட்டோம். அவ்வளவுதான், கீழ ஃபுல்லா பேட்டரி தான்டா, ஒண்ணுமே இல்லடா கீழ. எனக்கு எவ்வளவு மிஸ் ஆகுது பாருங்க. 3 கேமரா, ஒரே கேமரா. ஆமா, இங்க பாருங்க லிடார் இருக்கு, அதுல கிடையவே கிடையாது. ஆமா, சோ நிறைய மிஸ் பண்றேன். சினிமாட்டிக் வீடியோ மிஸ் பண்றேன், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல, நிறைய மிஸ் பண்றேன். இருந்தாலும் அந்த இன்ஜினியரிங்காக தான். இங்க இருங்க, இல்ல ஸ்பீக்கரே எவ்வளவு லவுடா இருக்கு, அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ். ஆமா ஆமா, இதுலயே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நல்லா இதுதான் இருக்கு. அது பயங்கர பில்டப்பா இருக்குது ஐயா. அசரவே இல்ல பாருங்களேன். 2 போனுமே FPSல பிரச்சனை இல்ல, பட் ஒரு இமர்சிவ்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. அது ஒரு ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீல் இதுல பாத்தீங்களா? தில்ஷானே ஒத்த கையில 6 எங்க வரீங்க தம்பி வாங்க அப்படின்னு. எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. அந்த பால் போகும்போது எங்கேயாவது ஒரு ஸ்டட்டர் இருக்கு. கரெக்ட், அது நல்லா தெரியுது, டிஃபரன்ஸ் தெரியுதுங்க நல்லாவே. சோ இதெல்லாம் தான் பெரிய பிளஸ். இல்ல மொத்தம் வந்து பிரைசிங் தாங்க சீரியஸா. ஏன்னா இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல வந்து 1,20,000 ஏர் அப்படின்னும் போது காஸ்ட்லி தான். கரெக்ட், எல்லாருக்குமான டிவைஸ் அது கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து பட் அதுல காம்ப்ரமைஸ் நிறைய இருக்கு. ஸோ காம்ப்ரமைசஸ் கம்மியாக இருந்தால் ஓகே, ஜஸ்டிஃபை பண்ணலாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ட் மார்க்கெட்டில் இல்லை அந்த ரொம்ப சீப்பாலாம் கிடச்சிச்சு, ஒரு 80, 90 அந்த ரேஞ்செலாம் கிடச்சிச்சுன்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம். பட் தெரிஞ்சுட்டு வாங்கணும். புரியுது. இன்னும் நிறைய பேர் 18, 80லாம் சீப்பா ப்ரோ. இல்லை, ஆப்பிளுக்கு அது சீப், அதை சொல்கிறேன் நான்.
ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க சொல்லலாம் நான் அதுக்கு ஆப்பிள் ஐபோன் 17 வாங்கிட்டு போயிடுறேன் 80 தானே அப்படின்னு. அதுவே இப்போ 90. ஆமா, அதனால எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏர் வந்து ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க. ஆமா ஆமா. நான் வந்து இது ஒரு யூனிக் பீஸ்ங்கறனால தான் யூஸ் பண்றேன். ஒரு யூனிக் பீஸ், அந்த ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க. நான் கேஸ் இல்லாம சர்வே ஆகுது அப்படின்றதெல்லாம் கேஸ் இல்லாம தான் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. நிஜமே நல்லா இருக்கும் கேஸ் இல்லாம யூஸ் பண்றதுக்கு. அது அந்த டிஃபரன்ஸ் தெரியுங்க உங்களுக்கு, அந்த லைட் வெயிட்ன்றது நல்லாவே தெரியுது. நிஜமா நல்லா இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு. ஓகே, அடுத்து ஒரு நண்பர் தேரோட்டி. ஆஹா, நீங்களா? என்ன அது கண்டினியூஷன் போன வாரம் போட்டதுக்கு விட மாட்டேன். ரைட், தவசி குரலை வித்தை டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கு. அத அனுப்புறதுக்குள்ள வச்சிடுங்க. மார்கழி ஆடி மாசம் மேரேஜ் ஹால் அண்ட் கேட்டரிங் பிரைஸ் கட்டு டவுன் பண்ணுவாங்க. அந்த சமயம் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. மீட்டப்புக்கு பரத் ப்ரோ, காமேஷ், இமானுவேலு, டாக்டர் சுடரு, ஜாவித் ப்ரோ, ராகவனு, நரேஷ், SRK, கௌதம், டால் எல்லாருடைய ஐடியாவை கேளுங்க. எவ்வளவு நேரம் இந்த மீட்டப் நடக்கும்னு ஒரு பிளான் போடுங்க. டோட்டலா விசாரிச்சுட்டு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு பாருங்க. மீதும் ஸ்பான்சருக்கு வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணுங்க. இல்லனா அந்த அமௌண்ட்டை என்ட்ரி ஃபீயா கேட்கலாம் ப்ரோ. மை சஜஷன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளா இட்லி, கிச்சடி, கோகனட், டொமேட்டோ சட்னி, டீ, காஃபி இப்படி வச்சீங்கன்னா போதும். லஞ்சு கேர்டு, சாம்பார் சாதம், கூட்டு, சிப்ஸ், பிக்கல், வாட்டர் பாட்டில், நடு ஒரு 20 லிட்டர் கேடு. எங்கால இறங்கி வராயா. லாஸ்ட் தான் இண்டிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் பை எஸ்பி பேக்கரி. எத்தனை வாட்டி பால்கோவா பண்ணி ஸ்வீட் கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்கேன். மீட் அப் மெமரபிளா இருக்கும் ப்ரோ. பால்கோவா பண்ணி நின்னு பேசும். ஒரு மரக்கன்று தந்தீங்கன்னா போதும். யோசிங்க பாஸ், யோசிங்க. கண்டிப்பா ப்ரோ. எஸ்வி நான் கண்டிப்பா பேசுறேன். சரியான சஜஷன். ஆக்சுவலா 2 பேர் ப்ரோ நம்ம ஊர்ல, நம்ம ஏரியால மாஸ் பண்றது. ஒன்னு வந்து எஸ்வி, இன்னொன்னு வந்து இந்த ராகவேந்திரா. இவங்களும் நிறைய இங்க பேக்கரிஸ் இருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஈவினிங்லாம் வரவே முடியலைங்க. வாசம் அப்படியே தூக்குது. ஒரு பக்கம் சிக்கன் பக்கோடா, ஒரு பக்கம் பேக்கரிஸ் வாசம், ஒரு பக்கம் அந்த பிஸ்கெட் இது அவன்ல இருந்து எடுத்த அந்த வாசம். பேக்கரி நிறைய பேக்கரி இருக்குங்க. ரொம்ப வருஷமா நான் சொல்றது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து பயங்கரமான பேக்கரிஸ் இருக்கு. எல்லாமே 2000 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நல்லா தான் பண்றாங்க. நம்ம பாப்போம். யாராவது ஒருத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி அவங்க பேக்கரியோட கார்டை வச்சுட்டு அந்த மாதிரி வச்சு பிரைஸ் கம்மி பண்ணி எங்களுக்கு. பட் ஆனா ஆக்சுவலா எஸ்பி பேக்கரி நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். வேல்யூ ஃபார் மணி கைஸ். ஆமா, எப்ப போனாலும் நல்லா இருக்குது. ராகவேந்திரா பேக்கரி இன்னொரு படி மேல போயிட்டு வராரு. அவர் இந்த தியேட்டருக்குலாம் சப்ளை பண்ற அதே குவாலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் சரியான டேஸ்ட். சோ அதான் ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்கா இருக்காங்க. சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus Earbuds 3 ரிவ்யூ. சிவப்ரோ அண்ட் கௌதம் ப்ரோ. OnePlus Earbuds கேஸ் பில்ட் குவாலிட்டி செமையா இருக்கு ப்ரோ. இயர்பட்ஸ் கலர் கிரீன் சூப்பரா இருக்கு. சவுண்ட் பேஸ் பூஸ்டட் சாங்லாம் செமையா என்ஜாய் பண்ண ப்ரோ. நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா ஒர்க் ஆகுது அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஓகே. பேட்டரி லைஃப் சார்ஜ் 1 டைம் போட்டா போதும் ப்ரோ. 5 ல இருந்து 6 நாளைக்கு செமையா இருக்கு. தீபாவளி ஆஃபர்ல வாங்கின ப்ரோ அமேசான்ல 4000 ரூபாய்க்கு. ஹைரஸ் ஆடியோ இருக்கு பட் மை ஃபோன் Redmi 10A சப்போர்ட் நாட் ஒர்க்கிங். இட்ஸ் ஓகே. சவுண்ட் குவாலிட்டி செம பேஸ் பூஸ்டடா இருக்கு. என்ஜாய் பண்றேன். ANC நாட் ஒர்க்கிங் எதனால இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சப்போர்ட் ஆகாது தெரியும். OnePlus பிடிக்கும். சப்போர்ட் ஆகாதுன்னா இல்ல, ANC அவ்வளவு அக்ரெசிவ் இல்ல. பட்ஸ் 3ல பட்ஸ் 4ல கொஞ்சம் அக்ரெசிவ். பட்ஸ் 4 கொஞ்சம் நல்லா இருக்கு. 53 dB இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. இம்ப்ரூவ் பண்ணாங்க. ANC அவரேஜா இருக்கும் ப்ரோ எல்லாத்துலயும். இவன் பட்ஸ் 3 ப்ரோலயே ANCக்குலாம் நாங்க சொல்லவே மாட்டாங்க. அது மியூசிக் தான், அதோட மியூசிக் ஒரு ANC ஸ்டாண்டர்ட். அதனால தான் அது இந்த 8000 ரூபாய்க்கு வந்து அத வர்த்னு சொல்றோம். ஏன்னா ANCலாம் நீங்க அத எதிர்பார்க்கிறது வேஸ்ட். நம்மளுக்கு பாருங்க ஹெட்டேக் இஷ்யூ இந்த மாதிரியான எதுவுமே இல்ல. ஹாப்பியா இருக்கேன். நீங்களும் இருங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நைஸ் ப்ரோ, நைஸ் நைஸ், தேங்க்யூ. விமல்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐபோன் HDR வீடியோ ப்ளே பண்ணா ஃபியூ செகண்ட்ஸ் லைட் பிளிங்க் ஆகுது. வீடியோல லைட்டா பிளிங்க் ஆகுது. அது HDR வீடியோ பண்ணா அது என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. இது வரைக்கும் நான் எதுவும் பார்க்கல. HDR இவர் ரெக்கார்ட் பண்ணி HDR வீடியோ ப்ளே பண்ணா அப்படி ஆகுதா இல்லாட்டி டெலிகிராம்லயோ? பொதுவா HDR யூடியூப்ல வர HDR வீடியோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ண HDR வீடியோன்னு தெரியல. யூடியூப்லனா நம்ம லைட்டா பிளிங்க் ஆகுது அப்படின்றாரு. நம்ம ட்ரை பண்ணுவோமா? அந்த கோஸ்டாரிக்கா வீடியோ அதே HDR தானே. கோஸ்டாரிக்கா வந்துட்டானா காலத்துக்கு இவனை யாரும் அடிச்சிக்க முடியாது. ஆமா, அனப்பாடமா தெரியும் நம்ம மக்களுக்கு. அதெல்லாம் எவ்வளோ பெருசாக கிடையாது பாருங்களேன் டைம். எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு. எதுவும் லிங்க்லாம் இல்ல ப்ரோ. கரெக்ட். இவர் எந்த மாடல்னு சொல்லல.
பக் OS 26ன்றாரு அவர். அந்த ஓஎஸ்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஓஎஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பார்த்துருக்காரு ப்ரோ. மேபி ஏதோ வேற மாடல் நினைக்கிறேன். இது லேட்டஸ்ட் மாடல்னால ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. பக் OS 26ன்னு ஹேஷ்டேக்கே போட்டிருக்காரு. அப்போ ஓஎஸ்ல தான் அப்டேட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்ல iOS ஓட நிலைமை நினைச்சேன். இங்க அதுக்கு பேர் வச்சிருக்காரு பக் OS #bug OS 26. இல்ல அது கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. மேபி அடுத்த இதுல ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க ப்ரோ. அது யூடியூப் தான் கோளாரா இருக்கும். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா யூடியூப் ஆப் பிரச்சனை இல்ல. இதுல இப்போ நான் பாக்கும்போது சின்ன கிளிச் இல்ல. அது கொஞ்சம் லேட்டஸ்ட் போனு, அதனால சொல்றேன் நான். OS நல்லா இருக்குது. அதுக்கு ஓல்டு மாடல்ஸ்ல தானே நிறைய பக் பார்த்தோம். எல்லாருமே சொன்னது ஓல்டு மாடல். ஈவன் 16 Pro Maxலயே அவ்வளவு பக் இருக்குது அதுல. இல்ல இதுல வந்து ஒரு சில ஆப்ல எல்லாம் போனா முன்ன மாதிரி இப்போ கம்ஃபர்டபிலிட்டியே இல்ல. சில ஆப்ல எல்லாம் போனா திரும்பி அப்படியே பாஸ் ஆயிடும். அதெல்லாம் அது உண்மைதான். நான் ஆனா யூஸ் பண்றது பீட்டாங்கறனால மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன். நான் என்ன யூஸ் பண்றேன்னா டெவலப்பர் பீட்டா. அதனாலதான் மன்னிச்சு விடுறேன். அப்படி இல்லைன்னா வந்து அடி வெளுன்னு வெளுக்கலாம். பீட்டாங்கறனால தான் தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். இந்திரகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ எம் ஆல்ரெடி யூசிங் Mi A3 2019ல 6128 வாங்குனது. பட் நவ ஐ வாண்ட் டு பை Poco X1 Pro. வாங்கிட்டாரு. பட் நவ ஐ பை வாங்கிட்டாரு. ஓகே. சோ பேட்டரி குட் ப்ரோ, டிஸ்ப்ளே குட், கேமரா ஆஃப்டர் அப்டேட் சூப்பரா இருக்கு. ஸ்பீக்கர் இஸ் நாட் வெரி லவுட் பட் லவுடா இருக்கு. yellow and black leather லுக்ஸ் வந்து குட். சூப்பர் கலர். ஆமா, குமரன் வச்சிருந்தாருல yellow black. பவர் பட்டன் கோல்ட் கலர் வேற. பாக்குறதுக்கு எல்லாம் அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஆசம் ப்ரோ. அது ரேசிங் yellow. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி குட். நெட்வொர்க் கால் குவாலிட்டி AI எல்லாமே நல்லாவே வேலை செய்யுது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவபரணி ப்ரோ அண்ட் டீம். ஆக்சுவலா X7 Pro நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச போன் அது. F7ம் பயங்கரம். F7ல நம்ம ரொம்ப நாள் இருந்திருந்தா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. சரத்தெல்லாம் வர அடிச்சு துவைக்கறான் டெய்லி 12 to 14 BSNL எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. BSNL Jio பெட்டர் லவ் ஸ்டோரி. ரெண்டுமே சூப்பர் ஸ்டோரி. ரெண்டுமே நெட்வொர்க்ல அரை முறைமா வேலை செய்யற நெட்வொர்க். ஆனா அந்த ரெண்டுத்தையும் வச்சிட்டு அவன் நீ ஒரு சப்பானி இன்னொருத்த சாவுகிறாக்கி. அந்த காம்பினேஷன் தான் அவனுக்கு. ரெண்டு பேரும் இணைந்த கைகள். சரி ஓகே. அடுத்து ஹரிங்கிற நண்பர் வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் Poco X7 Pro. இன்ட்ரெஸ்டிங் Poco X7 Proல பார்த்தேன் ப்ரோ. In a few underground metro stations like Tandayarpet Metro, Jio has signal. I have both Jio and Airtel. I saw Poco X7 Pro shows Vivo Wi-Fi symbol on Airtel and connects that to the network using Jio data. Crazy concept. In settings there is a data assisting calling. Only works if Airtel is not the data sim. Okay. I mean if Airtel signal available and Jio dead means this won't work. Okay. Airtel signal weak இருக்கு. Jioல net available இருக்கு. அப்படினும்போது அந்த இதுல ஒரு லூப் போட்டு வேற லெவல். நல்லா வர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே. அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல. ஆமா ப்ரோ. இப்ப பாத்தீங்களா ப்ரோ 2 நாள் முன்னாடி மெட்ரோ ட்ரெயின் இங்க உள்ள அதான் என்னாச்சு? ஏதோ கரண்ட் பிரச்சனையா தெரியல. ஏதோ ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அவ்வளவுதான். அது எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவனே அது இயந்திர கோளாறு மாதிரி தான் அது. அதனால அப்படியே ரொம்ப ரேர்ல நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இது ஆக்சுவலா. ஆனாலும் உள்ள க்ளீனா இருந்திருக்கு பாருங்க. அத மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சோ ப்ராப்பரா இருந்திருக்கு. வீடியோஸ் எடுத்து போட்டுருந்தாங்க பார்த்தேன் நான். அப்ப மேனேஜ் பண்ணாம எவ்வளவு க்ளீனா இருக்கும். ஏன்னா அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் சொல்றேன் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஆகாம இருந்தா நல்லது. எல்லாத்துலயுமே ஆகதான் செய்யும். என்ன கேட்டா உடனே ஒரு சிலர் இப்போ இது வேற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? நீ வந்து மெட்ரோக்கு சப்போர்ட் பண்ற, மக்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இதே மாதிரி அந்த ஏதோ சங்க்யா ஏதோ ஒரு ஆப். அதுவும் நான் என்ன சொன்னேன்னா, அது நான் இங்க பாருங்க ப்ரோ, நான் என்ன என் ஆஸ்பெக்ட்ல தான் நான் யோசிக்க முடியும். எல்லாரோட நலனையும் பத்தி நான் யோசிக்கலாம். பட் இங்க ஹைலைட் என்னன்னா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னு நான் பாக்குறேன். அவன் அதுக்கு மேல வந்து அவனுக்கு நம்ம அந்த பவர் கொடுக்குறோம். அவன் அதை துஷ்பிரயோகம் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? அவன் சொல்றான் தீவிரவாதி வந்தா நான் கண்டுபிடிக்கணும், பிரச்சனை எல்லாம் வந்து நான் கிராக் டவுன் பண்ணணும், அதுக்கு தான் பண்றேன் அவன் சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நம்ம எப்படிலாம் யோசிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி காரன் இதை கொண்டு வந்துட்டு காங்கிரஸ்காரன் எல்லாரையும் வேவு பார்க்கலாம். அவங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா இவங்க வந்து அவங்க பிளான் போடுறதுக்குள்ளே இவங்க தூக்கலாம். ஏதோ நம்ம என்ன வேல் படம் பார்த்துட்டு இருக்கோம், சூர்யாவும் சண்டை போறாங்க. சோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா, என்னோட கேள்வி, நான் வந்து இப்ப ட்விட்டர்லயும் கேட்கறதா இருந்தாலும் எங்க கேட்கறதா இருந்தாலும் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சிச்சுவேஷன்ல டெக்னாலஜியை வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் சமாளிக்க வேண்டியது. அப்போ இதை வந்து இப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டின்னு இல்ல, இப்போ சப்போஸ் காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, எல்லாருமே பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறத பத்தி எனக்கு ஒரே இதுவா இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்போ காங்கிரஸே இருந்தாலும் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா கரெக்ட் தானே, டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து ஒரு சில பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்றதா இருந்தா ஓகே தானே. ஆமா
எனக்கு இதுல என்ன ஆயிடுதுன்னா இப்போ பிஜேபி ஒன்று பண்ணா காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலர்லாம் வந்துட்டு ட்விட்டர்ல சண்டை போடுறாங்க. காங்கிரஸ் ஒண்ணு பண்ணா உடனே பிஜேபியில இருக்கிற ஒரு சிலர் சண்டை போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன், இதுல யாராவது ஏதாவது பண்றாங்கன்னா மக்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்ததுன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் தான் பண்றோம். சரி, இப்போ வந்து ஒரு சிலர் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆப் வந்ததுன்னா நம்ம எல்லாரையும் வேவ் பார்ப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இந்த வாட்ஸ்அப்ல வந்து என்கிரிப்ஷன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இடையில ஒண்ணு வந்தது. இந்த மாதிரி நிறைய வரும் போகும். நிறைய பேர் புரிதலே இல்லாம எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டு போயிடுவாங்க. இனிமே உங்க வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் எல்லாரும் படிப்பாங்க அப்படின்னா, எனக்கு புரியாத விஷயமே என்னன்னா, இப்ப ஏஐ இருக்குங்க, கரெக்ட், ஏஐ இருக்கு. ஏஐல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு சில டேர்ம்ஸ் கொடுக்குறேன். பாம், சரியா, கில், நைஃப், கன்னு, இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது வந்து த்ரெட்னிங் ஸ்டேட்மெண்டா இல்லையான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். ஏஐல ஒரு ஃபைண்டிங் வைக்கிறேனே வைங்க. ஸோ இப்படி வச்சு தேடுறேன், உங்க சாட்லையும் என் சாட்லையும் இருக்க போதா. சரி, அப்படியே இருந்தாலும் இப்போ அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ரீசெண்டா சிம் அதிகமா மொபைல் மாத்துறத வந்து அப்சர்வ் பண்ணுவேன். நான் தான் இப்போ முதல்ல இருப்பேன் லிஸ்ட்ல. சிம் மாத்திக்கிட்டே இருக்கிறான், இவன் யாரெல்லாம் நம்மள புடுறா அப்படின்னு இருக்கும். எல்லா யூடியூபர்ஸுமே வருவாங்க, ஏன்னா ஃபோன் மாத்திட்டே இருக்கும். ரிவ்யூ பர்பஸ்க்கு ஃபோன் மாத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சிம் நம்ம பேர்ல இருக்கிற சிம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ அப்ப இதெல்லாம் என்ன த்ரெட்னிங்க, நான் என்ன சொல்றேன், நான் எதுக்கு மாத்திரன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சப்போஸ் கேட்டாலும் நான் சொல்ல போறேன். இப்போ ரோட்ல போறோம், நீங்க வந்து சொல்லலாம், நான் வந்து இது வரைக்கும் 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன், ஒரு சிக்னல் எலிவேஷனோ இல்லாட்டி எங்கேயுமே நான் எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது, ஒரு ஃப்ரீ லெஃப்ட் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஃப்ரீ லெஃப்ட் நான் தான் போவேன், சும்மா லெஃப்ட் நான் திரும்புறது, ரைட் நான் திரும்புறது, சிக்னல் இப்படிலாம் இருந்ததுல என்ன எப்படி நீ நிறுத்தலாம் கேட்க முடியுமா? இப்ப நான் போயிட்டு இருக்கேன் 10 வருஷமா, நான் எங்கேயும் மாட்டல, எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, நான் போய்கிட்டே இருக்கேன். கத்திப்பாரா கிட்ட ஒரு போலீஸ் மடக்குறாரு, மடக்கி தம்பி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுப்பாங்கிறாரு. சார், கரைப்படியாக்காரங்கள் சார், என்னோட லைசன்ஸ் எடுத்து உள்ள போட்டு பாருங்க நம்பரை, என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா பாக்கலாம் சார். இப்ப நான் போறேன்ட்டு உள்ள தூக்கி வச்சிரும். நீ என்கிட்ட ரூல்ஸ் வச்சிருக்க இல்ல, அவங்க வேலை, அவங்க சர்ச் பண்ண, அவங்க வந்து செக் பண்றது அவங்க வேலை. சில இடங்கள் இங்க பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேன், சில இடங்கள்ல அவங்க மிஸ்டேக் கூட பண்ணலாங்க, எனக்கு தெரியாது. பட் நான் வந்து இப்போ அவங்க ஒரு பர்பஸோட தான் எல்லாரும் நிறுத்துறதா இருக்கலாம். சில சமயங்கள கருப்பு வண்டியை மட்டும் நிறுத்தலாம், ஏதாவது வண்டி திருட்டு போயிருக்கும், நமக்கு தெரியாது. ஆமா, சோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கும். நம்ம வந்து சில இடங்கள்ல வந்து எரிச்சல் வருங்க, எனக்கு மட்டும் வராதா என்ன? நான் அதெல்லாம் ஓப்பனா சொல்லியிருக்கேனுங்க, வீடியோலயே சொல்லியிருக்கேனுங்க. நான் வண்டி எடுத்துட்டு போனா இந்த மாதிரியான ஒரு சில வெரிஃபிகேஷன், சிக்னல் இஷ்யூ இதெல்லாம் பார்த்து தான் வெறுத்து போய் நான் வண்டிங்கிற ஒரு விஷயம் இல்லாம சைக்கிள்ல போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதே டிராபிக் போலீஸே என்ன சொல்றாங்கன்னா, சைக்கிள் தானே தம்பி, அப்படியே ஓரமா போயிடுங்க. ஆமா, சோ அதுக்கு நான் மூவ் ஆயிட்டேன். ஓகே, இப்ப அவங்களுக்கே கம்ஃபர்டபுளா யார் இருக்கா, வாக் பண்றவங்க சைக்கிள்ல போறவங்களையும் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த ரெஸ்பெக்ட வாங்கிப்போம், சைக்கிள்ல போனா தானே கிடைக்குது, போவோம் அப்படின்ட்டு போறேன். இப்ப எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, நார்மலா நான் 20 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு வண்டியில போனேன்னா 1/2 மணி நேரத்துல போயிடுவேன்னு வைங்க, சென்னை சிட்டில. இப்ப நான் சைக்கிள்ல போனேன்னா 1 ஹவர்ல போறேன், எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம். ஆனா என்ன அட்வான்டேஜ்னா, ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஹெல்த்தும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது பண்ண மாதிரி இருக்கு, இவ்வளவுதான். ஆனா பிரச்சனை தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதே தான் வந்து நான் இங்கேயும் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆப் இருக்குங்கிறான், அது ப்ரீ இன்ஸ்டால்டா வருங்கிறான். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இது வேறையா இன்ஸ்டால்டா வருமா? சரி, அதே சமயம் நம்ம ரொம்ப குதர்க்கமா யோசிக்கிற ஒரு சிலர்லாம் ஏடிபி வச்சு லாக் போட்டு அடிச்சு தூக்கிடுவாங்க. நம்ம அதை எப்பயுமே பார்த்திருப்போம். சரி, அது ரொம்பவே ஓஎஸ் லெவல் இன்டகிரேட்டடா இருந்ததுன்னா அலோ பண்ண முடியாது, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் தெரியாது, அது தெரியும். சோ அப்ப இங்க என்ன ஆயிடுதுன்னா, கண்டிப்பா இது வந்து கவர்மெண்டே என்ன பண்ணும், இந்த அளவுக்கு பண்ணா நிறைய எதிர்ப்பு வரும். ஆமா, அதான் ஃபேக்ட். பிரைவசி ஒரு क्वेश्चन மார்க் அந்த மாதிரி வரும். அப்ப அன்இன்ஸ்டாலபிள்னு போட்டுருந்தாங்க. இதுக்கு நான் ட்வீட்ல போட்டேங்க. நான் என்ன போட்டிருந்தேன்னா, அன்இன்ஸ்டாலபிளா அப்பா ஃபைனலி. ஆனா இந்த டெக் எந்தூசியாஸ்ட்ங்கிற பேர்ல ஊருக்குள்ள அவன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஆமா, அத போட்டேன். அதுக்கு நம்மளதுலயே உள்ள ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களை பார்த்தா சாஃப்ட் சங்கி மாதிரி தெரியுது, நீங்க வந்து அரட்டை வர சப்போர்ட் பண்றீங்க. ஆமா, எனக்கு புரியல. இப்ப சரி, அரட்டை வந்து ஸ்ரீதர் வேம்புங்கிறதுக்கு பதில் மார்க் ஆண்டனின்னு ஒருத்தர் பண்ணாருன்னா நான் சப்போர்ட் பண்ணா ஒத்துப்பாங்களா? இல்லாட்டி வந்து தாவூத் இப்ராஹிம்னு ஒருத்தர் பண்ணாருன்னா சப்போர்ட் பண்ணா ஒத்துப்பாங்களா? இந்த இடத்துல ரிலிஜியனும் உள்ள வர மாதிரி எனக்கு ஃபீல். இதுதான் எனக்கு வந்து காயப்படுத்துது ஒரு தடவையும். நான் வந்து இப்ப அரட்டை வந்து மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா சொல்றீங்க. நம்ம ஒண்ணு என்ன பண்றோம், சரி நம்ம நாட்டுக்காக தானே, நம்ம ஊர் ஆப் தானே, சரி பரவாயில்ல, நம்ம யோசிச்சோன்னு வைங்களேன். இந்த இடத்துல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே உள்ள வருது. இப்போ என்னன்னா, அரட்டை வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிரிப்ஷன் ஆஸ்பெக்ட்ல ஒரு பஞ்சாயத்து வந்து இப்போ என்கிரிப்ஷனும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, சரி இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது வாய்ஸ் கால் அண்ட் வீடியோ காலுக்கு என்கிரிப்ஷன் இருந்தது, சாட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் லோக்கல் சர்வர்னாங்க, டேட்டா பேக்கப் எடுப்போன்றாங்க. இதெல்லாம் வந்து சொல்லும் போது அரட்டை எப்படி எங்க டேட்டாவை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துச்சு. சரியா, இப்போ வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆட் முதல் கொண்டு நம்மள வந்து ஆப் ட்ராக் பண்றாங்கன்றது ஒரு ஐபோன் யூசருக்கு நல்லாவே தெரியும். ஆஸ்க் ஆப் நாட் டு ட்ராக்னு ஒரு ஆப்ஷனே வரும். ஆண்ட்ராய்ட்ல அப்படி ஒரு விஷயம் கூட நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. மேனுவலா போய் நிறைய விஷயங்கள் நீங்க தான் மாத்தணும். கரெக்ட். பர்சனலைஸ்ட் ஆட் ரெக்கமெண்டேஷன்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஐடி இருக்கும். அதுல போய் நீங்க கூகுளோட ஆட்ஸ் இதெல்லாம் சஜஷன்ஸ்லாம் எனக்கு வேணாம் டிசேபிள் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஆமா, இதெல்லாம் நீங்க தனியா பண்ணணும் உள்ள போய். சரியா, அதுல வந்து ஒரு ஆப்புக்குமே அது கேட்கும். ஆப் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவேன், ஓகேயா, அதெல்லாம் ஒன்னும் பண்ணா நான் ஓடி போயிடுவேன்னு சொல்லிடலாம். இதை தாண்டி பாஸ்கிங்கிறது இப்ப ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. அதை தாண்டி இப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா, அந்த அக்கௌண்ட் நான் லாகின் பண்றேன்னா என்னோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணும்போது ஐபோன் என்ன பண்ணும்னா ஸ்பூஃப் பண்ணும், வேற ஒரு மெயில் ஐடி மாதிரி அதையும் உள்ள கொடுத்து ஸ்பூஃப் பண்ணும்.
அப்போ இதெல்லாமும் இருக்கு. இங்க கேள்வி என்னன்னா எல்லாம் இருக்கு கரெக்ட். ஆனா நான் யாரை நம்புறேன் அப்படின்னா இப்போ ஆப்பிளோட எத்திக்ஸை நம்புறேன். அவங்க கிட்ட என் ஐடி இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்பூஃப் ஐடியை போட்டு அவங்க லாகின் பண்றாங்க கரெக்ட். பட் எல்லா இடத்துலயும் போறது என்னமோ என் ஐடி தானே, அவங்க தானே ஸ்பூஃப் பண்றாங்க. சரி என் ஐடி வந்து அவங்க தானே ஞாபகம் வச்சிருக்காங்க, என்ன பத்தியான டேட்டா எல்லாமே அவங்க கிட்ட தானே இருக்கு, அவங்க நம்புறேன். அவங்க என்ன இப்ப நான் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிடுறேன்னு வைங்க, இப்போ பின்லாடன் பண்ண மாதிரி ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணிருந்தேன் அப்படின்னா அப்போ மட்டும் ஆப்பிள் பரவாயில்ல என் ஆளு ஐபோன் யூஸ் பண்ணி வந்திருக்கான், நான் என் டேட்டா எல்லாம் தர மாட்டேன், அவனை பத்தி நான் எந்த டேட்டாவும் கொடுக்க மாட்டேன் சொல்லிடுவான். அவ்வளவு முடிஞ்சு. ஏன்னா இந்த டொரண்டோ வெப்சைட் ஓனர் எப்படி மாட்டினான், மேக்ல தான் எல்லாம் போட்டிருந்தான், அவனுக்கு எல்லா டேட்டாவும் சொல்லிட்டாங்க இவங்க தான் இருக்கிறான் முடிச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த டொரண்டோ வெப்சைட்டே முடிச்சிட்டானுங்க. டொரன்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல டொரன்ஸ் டாட் யூ என்னது அந்த வெப்சைட் காரணம் மாட்டினதே நம்மளால தான். ஆப்பிள் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துட்டான். இல்ல என் கேள்வி என்னன்னா ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் படிச்சுதாங்க ஆகணும் இருக்கும். சரியா, நான் இதை வந்து சில சமயங்கள் நான் சொல்லும் போது இதையும் அப்படியே திருச்சி சொல்லி எனக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கும் ஒரு கேங் வரதுக்கு ரொம்ப ஈஸி தான். நான் என்ன கேக்குறேன், வியூஸுக்காக என்னன்னாலும் போடலாம். இப்ப மதன் ஒரு கண்டிப்பா ஏதாவது வீடியோ போட்டுருப்பாரு, இதை பத்தி கண்டிப்பா போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம நந்தா கூட போடுவான், ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எல்லாருமே ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி உங்க சொல்யூஷன் என்ன சொல்லுங்க அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி இப்படி வந்து இப்போ டெரர் அட்டாக் வருதான், ஊருக்குள்ளேயே பெனிட்ரேட் ஆகிறாங்களாம், சரி இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் கேட்டா அது எனக்கு தெரியாது வந்து போயிடுவாங்க. ஆனா எனக்கு ட்ராக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது கவர்மெண்ட் தான் பண்ணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து இங்க பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேங்க, எனக்கு வந்து எந்த கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணணும்லாம் இல்ல, எல்லாரோட வெல்பீங்கை நோக்கி தான் நாங்க பேசுறோமே தவிர. நான் திரும்பியும் அதுக்கு தான் சொன்னேன், இது ஆட்சி மாறினாலும் சரி யார் வந்தாலும் சரி, டெக்னாலஜி வளரும் போது டெக்னாலஜியை வச்சு ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்றதுக்கான முயற்சி எடுக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாரத் கூட அதான் கேட்டுட்டு இருந்தான், சரி ஆப் பத்தி சொல்றிய பட்டன் போனுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டுருந்தான். நான் சொன்னேன் பத்தியா அதான் பெர்ஃபெக்ட் போன் அப்படின்னு சொன்னேன். 000 மாதிரி ஒரு போன் யூஸ் பண்ணா நீங்க இந்த ஆப்புக்கு எங்க போவீங்கன்னு கவர்மெண்ட் அவன் கேக்குறான். இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த ஆப் வச்சு நாங்க வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவோம், யோ 000 யூஸ் பண்ணுவோம் போயாங்கிட்டு கரெக்ட் தானே ப்ரோ, அப்ப ட்ராக் பண்ணுவோம். அப்ப பாருங்க இதுலயும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. சோ இதுல நான் வந்து இன்னும் சொல்ல போனா நான் என்ன சொல்லுவேன்னா, சைனாவை பத்தி கேட்டா உடனே எல்லாரும் என்ன தெரியும் ப்ரோ சொல்றாங்க, ஐயோ அவன் அத்தாரிட்டரியன், யாருக்குமே வந்து சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஏன்னா சைனால வீசாட் மூலியமாவே எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிடலாம். வீசாட் வச்சு தான் ஃபுல்லாவே கண்டுபிடிக்கிறாங்க. சைனீஸோட ஆளு ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டியுமே கவர்மெண்ட் வந்து அழகா கண்டுபிடிக்குது. இவன் இதை வச்சு அவன் போன்ல இருந்து எல்லாத்தையும் அவங்களோட டேட்டா எடுத்து ஒரு 5 வருஷம் முன்னாடி அப்பயும் நாங்க என்ன சொன்னோம்னா, சைனால இப்போ பீஜிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோட்ல மட்டுமே 25 கேமரா இருக்கும். இப்போ நான் ஏன் நடந்து போறேன்னா கவர்மெண்ட் சிவாவை ட்ராக் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஹோட்டலுக்குள்ள இருக்க கேமரா இருந்து துபாய் மாதிரி தான் காட்டி கொடுத்துரும். சோ இப்போ இதுல ஹைலைட் என்னன்னா, சிவா வந்து மக்களுக்கு ஏதாவது த்ரெட்டாவோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு த்ரெட்டாவோ இருந்தா மட்டும்தானே சிவா. ஆமா நான் இந்த இடத்துல தான் கேக்குறேன், நீங்க இப்ப சொல்லலாம் அப்ப ஈவில் மைண்டட் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு எதிர்த்து நான் போராடுறேன் அப்படின்னா நான் மாட்டிப்பேன். கரெக்ட் தான், நல்லது பண்ண ட்ரை பண்ணாலே. பட் அப்படி இருந்தா தானே நம்ம அதை பத்தி பயப்படணும். இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள் தான். இப்ப அதே மாதிரி அங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஹெல்த் பத்தி யாராவது பேசணும் அப்படின்னா ஒரு டாக்டரா இருக்கணும், இப்போ டெக்க பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்க ஒரு இன்ஜினியரா இருக்கணும், இல்லாட்டி வந்து இப்போ போன் மேனுஃபேக்சரிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கணும், அதுக்கு ரிலேட்டடான டிகிரி ஏதாவது வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணா நம்ம ஊர்ல இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸ்கின் கேர் பத்தி 7 பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாருக்கா டெர்மடாலஜிஸ்ட் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, அப்போ அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தா நான் எதுக்கு சொல்றேன்னா, ரீசெண்டா நான் வந்து ஆக்சுவலா ஹெல்த் பத்தி பாத்துட்டு இருந்தேன். அப்போ டெர்மடாலஜிஸ்ட் ஒருத்தரோட பாட்காஸ்ட் மாதிரி ஒரு டாக்டர், ஒரு மேல் டாக்டர் ஒரு ஃபீமேல் டாக்டர், 2 பேருமே வேற வேற ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து நம்ம குரூப்ல கூட எடுத்து போட்டாங்க கூட சன்ஸ்கிரீன் பத்தி போட்டிருந்தாங்க. அவங்க என்னடா சன்ஸ்கிரீன்லயே அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, லிக்விட் பேஸ்ட், ஜெல் பேஸ்ட், ட்ரை ஸ்கின்க்கு வேற மாதிரி போடணும், SPF ல இது போடுங்க, SPF ஓட வேல்யூ ரொம்ப முக்கியம், 30% 50% 80% ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி அதை திரும்ப ரீஅப்ளை பண்ணனும். இல்ல இவ்வளவு கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நான் அதெல்லாம் பெருசா பார்த்தது இல்லை, பட் என் வீட்டுல ஒய்ஃப் கேட்டெல்லாம் சொல்லுவாங்க, யாராவது இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன கிரீம்னே தெரியும், ஒரே ஒரு கிரீம் மட்டும் காட்டுவாங்க, இதை சொன்ன வெள்ளையாயிட்டேன்னு. அது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகாது. அதுதான் டாக்டருமே சொன்னாரு. இது யார் சொல்றாங்க? டாக்டர் சொல்றாங்க கரெக்டா, நீங்க வந்து ஒரு கிரீமை காட்டிட்டு இந்த மாதிரி இதை போடுங்க சரியாயிரும் அப்படின்னா அப்படி சொல்லாதீங்க, ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு. அப்போ பாத்துக்கோங்க. அப்போ ஒரு இப்போ அதே மாதிரி தான் ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 அது இருந்தாலே போதுங்க. அந்த போர்டு இருந்ததுன்னா எந்த பொண்ணாலும் வாங்கிக்கோங்க. அப்படின்னா உள்ள கூலிங்கே இருக்காதான், ஊரும் பிளட். ஆமா சீரியஸா கூலிங்கே இல்லைன்னா ஸ்னாப்டிராகன் வேலைக்கே ஆகாது. ஆமா அதுக்கப்புறம் அது இருந்தா என்ன இல்லைன்னா 8 Elite கூலிங் இல்லைன்னா பையன் பாய்லர் தான். ஆமா அதான் ஃபேக்ட்டுங்க. அப்போ எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. இந்த மாதிரியான ஒரு சில கருத்து தாங்க.
அதை வச்சு அதுக்குள்ள என்ன தெரியுமா பண்றாங்க, நான் திரும்பியும் அதான் சொல்றேன், என்னைக்காவது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக இவனுக்கு ஓட்டு போடு அவனுக்கு ஓட்டு போடு, இந்த கட்சி தான் நான் சப்போர்ட் பண்றேன், இந்த ஜாதியை தான் சப்போர்ட் பண்றேன், இந்த ரிலிஜன் தான் சப்போர்ட் பண்றேன்னு எங்கேயாவது பேசியிருப்பேனா? நம்ம கேங்லயே பாத்தீங்கன்னா எல்லாருமே மிக்சடுங்க. நாங்க வந்து குட் காஸ்க்கு மட்டும் எல்லாருமே ஒண்ணா நிப்போமே தவிர என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயத்துக்குலாம் தோண நின்றுக்கவே மாட்டோம். அது வந்து இப்போ என் ஜாதிக்காரன்டா அவன் பண்ணான்டா அதனால நான் அவனை சப்போர்ட் பண்றேன்டா அப்படிலாம் நாங்க என்னைக்கா நின்றுருக்கோம். ஆனா எப்படி இது வந்து இந்த சாஃப்ட் சங்கி, அப்புறம் சப்போஸ் ஓவரா பேசினா ஊப்பி, திடீர்னு வந்து ஒருத்தன் ஊப்பின்ட்டு போட்டு போறான், 200 ரூபா ஊப்பியா நீங்கிறான், 200 ரூபா ஊப்பியா, எல்லா இடத்துலயும் நான் இருக்கேனாடா, அவ்வளோ எல்லா கட்சியிலும் இருக்கேன், மல்டிபிள் பர்சனாலிட்டி. இப்படிதான் இருந்தது. அண்ணியன் நீங்க அண்ணியடா. அதாவது இது எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு அஜெண்டா இருக்கு ப்ரோ, ஏதோ ஒரு அஜெண்டா உள்ள ஓடுது, நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க, அந்த டெம்ப்ளேட்ல வரங்க நான் போடுறோம். நம்ம இப்ப வந்து நம்ம ஏதோ ஒரு டாபிக் பேசுறோம், அவன் சும்மா சொல்லிருவான், அவனையும் ஓடு அது ஓடு அந்த கேட்டகரியில எல்லாரும் தூக்கி போட்டு அடின்னு அடிச்சு நிரப்பி அனுப்பிடுறது. சரி ஓகே, இதெல்லாம் நினைச்சு பேசினா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகேங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம், சரியா? அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். ஏங்க நிஜமாங்க நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது இது மட்டும் தான். இந்த மாதிரி 2 வார்த்தை பேசினா உடனே வந்துட்டு அரட்டை சப்போர்ட் பண்ற சாஃப்ட் சங்கி, அப்புறம் இந்த ஆப்பை பத்தி அன்இன்ஸ்டால் பண்ணலாமாங்க அப்படின்னு போட்டேன். இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்பை பத்தி பேசிக்கவே கூடாதான். யாரு, நான் மட்டும் இல்ல, கவர்மெண்டே இப்படி ஒரு ஆப் ஒன்று பண்றதை பத்தி பேசிக்க கூடாதான். சோ அதை வந்து நான் வந்து அன்இன்ஸ்டாலபிள்னு போட்டது வந்து நான் ஒரு சாஃப்ட் சங்கியா சப்போர்ட்டிங். ஆமா சரி, எப்படியோ ஒண்ணு சங்கியாவும் இருக்கேன், ஊப்பியாவும் இருக்கேன். வேற ஏதாவது இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் இருக்கா? இது டிவி கேல இருந்தா என்ன ப்ரோ சொல்லுவாங்க ப்ரோ? ஆச்சரியக்குறி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா? நான் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. அப்போ இவருனா தம்பி இல்லையா? சீமான் சீமான் தம்பிகள். தம்பிகள். அப்போ நான் என்னென்ன கேரக்டர் எல்லாம் இருக்கணும்? சங்கியா மாறணும், ஊப்பியா மாறணும், அப்புறம் ஆச்சரியக்குறியா? ஆச்சரியக்குறி, அப்புறமா தம்பிகள். 4 பிரம்மருக்கு அடுத்து நான் தானுங்க எல்லா இதுலயும் இருப்பேன். ரைட்டுங்க, பார்க்கலாம். பாய்.